Hi children, I am very glad to welcome you again for this new lesson. இந்த புதிய பாடத்தை கற்பதற்கு மறுபடியும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. This is a supplementary section. இது ஒரு துணை பாடம் பகுதி. This has been given in the form of a play. இது ஒரு நாடக வடிவில் நமக்கு தரப்பட்டுள்ளது. There is more than one meaning for the word play. Play என்றால் அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. But here it denotes a drama. இங்கே நாடகம் என்ற பொருளை குறிக்கின்றது. The topic is the red-headed league. இந்த பாடப்பகுதியின் தலைப்பு red-headed league என்பதாகும். இதன் red-headed அப்படின்னா சிவப்பு தலை, அதாவது நம்ம அதை எப்படி பொருள்படுத்தலாம் என்றால் சிவப்பு தலை உள்ளோர் சங்கம் அப்படின்னு தமிழிலே சொல்லலாம். திஸ் இஸ் அ டிடெக்டிவ் ஸ்டோரி. இது ஒரு துப்பறியும் நாவலை தழுவிய பகுதியாகும். ஓகே, we'll see what it tells. Hi children, I am very glad to welcome you. Okay, in this slide you can see 6 pictures. These 6 persons are the characters of this play. இந்த 6 பேர் தான் நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க. இந்த 6 பேரும் தான் இந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரங்கள். முதலாவதாக ஷெர்லாக் ஹோம்ஸ். He is a famous detective. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு துப்பறியும் நபர். அவர் ஒரு புகழ்பெற்ற துப்பறியும் நபர். நெக்ஸ்ட், டாக்டர் வாட்சன். ஹி இஸ் a doctor and Sherlock's friend. இந்த டாக்டர் வாட்சன் யார் அப்படின்னா அவர் ஷெர்லாக் ஹோம்ஸினுடைய நண்பர். ஜேபிஸ் வில்சன் is a third person you are seeing in the picture. He is a pawn shop owner. இந்த ஜேபிஸ் வில்சன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நகை அடகு கடை முதலாளி. Then you have வின்சென்ட் ஸ்பால்டிங் அப்படிங்கிற இன்னொரு ஆளை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். He is Wilson's assistant who is also known as John Clay. இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் ஜேபிஸ் வில்சனுக்கு உதவியாளனாக வேலை செய்து வந்தவன். அவனுக்கு இன்னொரு பெயர் ஜான் கிளே. Then we have Duncan Ross. Duncan Ross அப்படிங்கிறவர் யாருன்னா he is Spalding's friend. இந்த ஸ்பால்டிங்குடைய ஃப்ரெண்ட் அவன். A man with red hair. சிவப்பு நிற முடிவுடையவன். Then we have Mr. Jones. Mr. Jones is a detective from Scotland Yard. இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் யார் அப்படின்னா ஸ்காட்லாந்து யார்ட் சேர்ந்த ஒரு துப்பறியும் நபர்.
In the prologue we saw that Dr. Watson and Sherlock Holmes went to Wilson's shop. வில்சனுடைய கடைக்கு டாக்டர் வேட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம போன முன்னுரையில் பார்த்தோம். When they went there, they saw Spalding there in the shop. அவங்க அங்கே போனப்ப ஸ்பால்டிங்கை அங்கே அவர்கள் சந்தித்தனர். இப்போ there is going to be a conversation between them. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது. ஸ்பால்டிங், can I help you? ஸ்பால்டிங் வந்து ஹோம்ஸ் கிட்ட கேட்குறான், ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறான், ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? எஸ், how can I get to the strand? ஸ்ட்ராண்ட்ங்கிற இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? ஸ்பால்டிங், தேர்ட் on the right and fourth on the left. இடது பக்கமா வலது பக்கத்தில் 3வது கட்டு, இடது பக்கத்தில் 4வது கட்டில் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ஸ்பால்டிங் சொன்னான். ஹோம்ஸ், he's a clever young man, Watson. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் வேட்சன் கிட்ட அவன் ஒரு நல்ல புத்திசாலி மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேட்சன், ஈஸி, why did you ask about this friend? You know London very well. You wanted to see him. உனக்கு லண்டன் பற்றி நல்லா தெரியுமே, ஸ்ட்ராண்டுக்கு போகிறதுக்கு வழி எதுன்னு அவங்ககிட்ட எது கேட்டேன் அப்படின்னு வாட்சன் கேட்டார். ஹோம்ஸ், did you see his trousers? அவன் போட்டிருந்த ட்ரௌசர் நீ கவனிச்சியா? வேட்சன், his trousers? No, but I saw you hit the ground with your stick. நீ வச்சிருக்கிற கை தடியில் வச்சு தரையை நீ தட்டி தட்டி பார்த்தது மட்டும் நான் கவனித்தேன், அவனுடைய ட்ரௌசர்ஸ் பற்றி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி வேட்சன் சொன்னார். ஹோம்ஸ், my dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind the Saxe Coburg. You have to go to work. வேட்சன், இப்போ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் சாக்ஸ் கோபர்க் போகணும், நீயும் வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னு கேட்டான். வேட்சன், எஸ், டு த ஹாஸ்பிட்டல், நானும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஹோம்ஸ், ரைட், பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டுநைட். கம் at 10 o'clock. ஆனால் உன்னுடைய உதவி எனக்கு தேவை, நீ 10 மணிக்கு திரும்ப வந்துடு அப்படின்னு ஹோம்ஸ் வேட்சன்கிட்ட சொன்னான். In the prologue we saw that Dr. Watson and Now scene 2. Holmes, is everything ready upstairs, Mr. Jones? ஜோன்ஸ் கிட்ட கேட்குறாரு, மேல் வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஜோன்ஸ், my men are waiting at the front door of the bank and near the shop. அதுக்கு ஜோன்ஸ் சொன்னார், ஆமாம், என் ஆளுங்களெல்லாம் முன்புற கதவு பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க, பேங்க் பக்கத்தில் இருக்கிற கடை பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க, பேங்க் கதவுக்கு முன்னால் கடைக்காரர்களை நின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜோன்ஸ் சொன்னார். மிஸ்டர் ஜோன்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், he is also detective. அவனும் ஒரு துப்பறிவு நபர் தான். ஹோம்ஸ், குட், we must be quiet and wait. நம்ம வந்து இப்போ அமைதியாக இங்கே உட்காந்து காத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னான். வேட்சன், இட்ஸ் 11:15 ஹோம்ஸ், when அப்படின்னு இதுதான். வேட்சன் சொன்னார், ஏற்கனவே 11:15 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹோம்ஸ் சொன்னான், விஷ், டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன். நம்முடைய துப்பறிகிற விஷயத்தை வந்து நீ கெடுத்து விட்டுறாதப்பா, அமைதியாரு அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொன்னான். ஸ்பால்டிங் டு ரோஸ், நவ் ஹேவ் யூ காட்? ஸ்பால்டிங்கும் ராஸும் பேசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் திருடுங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கிடைச்சதா உனக்கு அப்படின்னு ஸ்பால்டிங் கேட்டான். ஹோம்ஸ், யூ கான் கெட் அவே ஜான் கிளே. இப்போ அந்த இடத்துல ஹோம்ஸ் வந்து ஸ்பால்டிங்கை பிடிச்சி, நீ எங்கிட்ட தப்பிக்க முடியாது ஜான் கிளே. ஜான் கிளேங்கிறது அவனுடைய பேர். அவன் பேர் சொன்ன உடனே அவன் அப்படியே கேட்டு நின்றுட்டான். ஸ்பால்டிங், நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட். ஆமாம், என்ன பிடிச்சிட்ட?
ராஸ் என்ன செய்வ அப்படின்னு சொல்லி ஸ்பால்டிங் கேட்டான். ஹோம்ஸ், there are 3 men waiting for him at the other end. அடுத்த பக்கம் எண்டில் 3 பேர் அவனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொன்னார். ஸ்பால்டிங், ஐ திங்க் everything Mr. Holmes, you are very clever. நீ எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு வச்சிருக்கிறியே மிஸ்டர் ஹோம்ஸ், நீ உண்மையாலுமே ஒரு பெரிய புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஹோம்ஸ், so are you John Clay. ஆமாம் ஜான் கிளே, நீ கூட புத்திசாலி தான். your red-headed league was clever. உன்னுடைய சிவப்பு தலை மன்றம் கூட புத்திசாலியான மன்றம் தான் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொன்னான். We'll see the next scene. Scene 3. Holmes. There was never any red-headed leak. The villains wanted Wilson to be away from the shop for some hours every day. Then Clay saw the color of Ross' hair and thought of a red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel. Very clever. ஹோம்ஸ் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரெட் ஹெடட் லீக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த வில்லனுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வில்சன் வந்து இந்த கடையிலேருந்து எப்படியாவது கொஞ்ச நேரமாவது வெளியில் போக வைக்கணும். அப்படி போயிட்டானா அந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சாங்க. அதனால ஒரு தடவை இந்த ஜான் கிளே என்ன பண்ணா, ராஸ் அப்படின்னுடைய முடியை பார்த்தா அது வந்து செம்பட்டையாக இருந்துச்சு. உடனே அவனுக்கு இந்த ரெட் ஹெடர் லீக் அப்படின்னு ஒரு மன்றத்தை பற்றி ஒரு விஷயம் உதிச்சுது. அதனால அதில் போய் வில்சனை சேர சொல்லி அவனை அங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் அங்கே இருக்கிற டைமில் இவங்க வந்து ஒரு சுரங்கம் தோன்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. Watson, so Spaulding is John Clay, the notorious thief. When did you first know that? வாட்சன் அதை கேட்குறான். ஸ்பால்டிங் தான் ஜான் கிளே, அவன் ஒரு பிரபலமான திருடனாச்சு. நொட்டாரியஸ் அப்படின்னா கெட்டதுக்கு பிரபலமாக இருக்குது, நல்லதுக்கு இல்லை. ஃபேமஸ்னா புகழ், பிரபலமான. நொட்டாரியஸ் அப்படின்னா கெட்டதுக்கு புகழ் பெற்ற திருடன். அவன் உனக்கு எப்போ ஃபஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்டான். Holmes, I suspected when Spaulding was happy to work for half wages. பாதி சம்பளம் இருந்தால் கூட போதும், நான் வில்சன் கிட்ட வேலை செஞ்சுக்குவேன். அவன் சம்மதிச்சப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. Why? I thought, ஏன் அப்படி சம்மதிச்சான் அப்படின்னு நான் யோசித்தேன். Spaulding often went to the cellar. அவன் அடிக்கடி அடித்தளத்துக்கு போயிட்டு வந்தான். What's he doing down there? I thought, இருக்காங்க அவன் அடிக்கடி பேஸ்மெண்ட்டுக்கு அடித்தளத்துக்கு போயிட்டு வரான் அப்படின்னு யோசிச்சேன். Tunnels. Is Spaulding making a tunnel? I thought. ஒருவேளை ஏதாவது சுரங்கங்கள் தோணுவானோ அப்படின்னு நான் யோசித்தேன். To another building. இங்கிருந்து வேறொரு கட்டடத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது டன்னல் தோண்டுவானோ அப்படின்னு நினைச்சேன். Watson, you saw hitting the ground with my stick outside the shop. Watson, நாங்கள் இந்த குச்சியை வச்சு தடியை வச்சு அந்த தரையை தட்டி பார்த்தேன்ல கடைக்கு வெளியில், அது இதுக்காகத்தான், இந்த கண்டுபிடிக்கத்தான் அப்படி நான் செய்தேன். So continuation of scene 3. Watson, yes, now I understand. You wanted to know if the cellar was in front of the shop. ஓஹோ, அந்த அடித்தளம் அந்த டனல் பக்கம் வந்து கடைக்கு முன்னால் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீ சோதித்து பார்த்து கொண்டிருந்தாய் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது. ஹோம்ஸ், எஸ் ஐ டிட். அண்ட் when it wasn't, the cellar was behind the shop. அப்போ அந்த செல்லார் வந்து முன்புறத்தில் இல்லை, அது கடைக்கு பின்புறமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். Then I saw the man Spaulding
அந்த சமயத்தில் தான் அந்த ஸ்பாலிங்கையும் நாங்கள் பார்த்தேன். ஐ ரெகக்னைஸ்ட் him immediately. Did you see his trousers? They were dirty. Watson. Why? Because making a tunnel is a dirty work. நான் சொன்னேன்ல, அவனோட ட்ரௌசர் பார்த்தியான்னு கேட்டேன்ல, அந்த அவனுடைய ட்ரௌசருடைய கால் பகுதி வந்து அழுக்காக இருந்துச்சு. எப்படி அழுக்காயிடுச்சு அப்படின்னா, அவன் டனல் தோண்டிட்டு இருந்ததுனால தான் அவனுடைய கால் பகுதி, பேண்டனுடைய கால் பகுதி வந்து அழுக்காக இருந்துச்சு. வாட்சன், வெரி கிளவர் ஹோம்ஸ். நீ பயங்கர புத்திசாலிப்பா அப்படின்னு வாட்சன் சொன்னான். ஹோம்ஸ், then I went into the next street at the back of the shop and what did I see? The bank. அப்போ கடைக்கு பின்பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே பேங்க் இருக்கிறத பார்த்தேன். The bank, yes of course. Why is that young making a tunnel? I thought, இவன் ஏன் இந்த வாலிபன் வந்து ஒரு சுரங்கம் தோண்டிட்டு இருக்கிறான்? To get into the bank strong room, of course. பேங்க்குடைய ஸ்ட்ராங் ரூமுக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை வேலையை செய்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். Okay, scene 3 continued. Watson, but why tonight? How did you know? சரி, அப்படின்னா இன்று இரவை நீ ஏன் தேர்ந்தெடுத்தா? இன்னைக்கு போய் அவங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராத்திரியை தேர்ந்தெடுத்து எதுக்காக அப்படின்னு வாட்சன் கேட்டார். ஹோம்ஸ், பிகாஸ் தே க்ளோஸ் தி ஆஃபீஸஸ் ஆஃப் த ரெட் ஹெடட் லீக். அவங்க வந்து அந்த சிவப்பு தலைவர் மன்றத்தை வந்து மூடிவிட்டார்கள். தி டனல் மஸ்ட் பி ரெடி, ஐ தாட். அதனால இந்த சுரங்கம் வேலை, தோண்டும் வேலை முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே. அதோட சனிக்கிழமை ஒரு நல்ல நாள். எப்படின்னா, த பேங்க் டஸ் நாட் ஓபன் ஆன் சண்டே. ஞாயிற்றுக்கிழமை பேங்க்கு திறந்திருக்காது. இட் வுட் ஹேவ் கிவன் த தீவ்ஸ் இனஃப் டைம் டு கெட் அவே. அந்த சமயத்தில் ஒரு நாளை பயன்படுத்தி திருடர்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த நாளை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. வாட்சன், but they didn't get away. Holmes, you are very clever. ஆனால் அவங்க தப்பிச்சு போக முடியலையே, ஏன்னா நீ புத்திசாலி இருக்கியே அப்படின்னு வாட்சன் சொன்னான். ஹோம்ஸ், தட்ஸ் ட்ரூ வாட்சன். ஆமாம் வாட்சன், உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸும் சொன்னான், ஷெர்லாக் ஹோம்ஸும் சொன்னான். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் ஒரு துப்பறியும் நாடகம். திஸ் இஸ் அ டிடெக்டிவ் பிளே. ஒரு திருடனை எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாடகமாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். த பிளே இஸ் ஓவர். We'll go to the glossary. Glossary. Strong room. A room in a bank designed to protect valuable items against fire and theft. அதாவது ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு என்னன்னா, வங்கிகளில் பிடிக்காம திருட முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக விலை மதிப்புள்ள பொருள்களை வச்சு கூட்டி இருக்கிற ரூமுக்கு தான் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அதையெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ரூம் வந்து பேங்க்ல இருக்கும். Crates, a wooden box used for transporting goods. அதாவது பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்ணாடி போன்ற உடையிற பொருளை வந்து பலகை வச்சு அடித்து அப்படியே கட்டமாக இருக்கும், அது அடித்து உள்ளே வச்சு கொண்டு போவாங்க. அந்த கட்டங்கட்டமாக இருக்கிற அந்த பொருளுக்கு பேர் வந்து crates. இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா துப்பறிவது. டனல், an artificial underground passage. அதாவது செயற்கையாக பூமிக்கு அடியில் தோண்டி வழி உண்டாக்குறதுக்கு பேர் டனல். நெட்டோரியஸ், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. நெட்டோரியஸ் அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். ஏதாவது கெட்டதுக்கு பேர் போனவங்களா இருந்தாங்க நெட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லார், லோவர் அண்டர்கிரவுண்ட், பேஸ்மெண்ட், அடித்தளம். ரெகக்னைஸ்ட், ஐடென்டிஃபைடு, அடையாளம் கண்டுபிடிக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல். This is over. This lesson is over. So in conclusion, I just want to